கடந்த 4 ஆண்டு காலமா நாங்க வேற எதுவும் பண்ணல, மக்களை அரசியல் படுத்துறோம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானே போராட தயாராகிடுவேன். அரசியல் அரசியல் அரசியல், இந்த அரசியல்ங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மக்கள் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அரசியலுங்கிற ஆயுதம் எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதை கொண்டு போய் சேர்க்கறது மூலயமா மக்களை அரசியல் படுத்த முடியும். வாழ்க அரசியல். காரணம் என்ன அப்படின்னா, அரசியலை நம்ம தவிர்க்கலாம், அரசியல் எங்கவும் நம்மளை தவிர்க்காது. நம்ம சாலை போடுறதுக்கு ஆள் இருக்கு, கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ஆள் இருக்கு, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆள் இருக்கு. இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் மறுபடியும் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, மறந்து போவது மக்களோட இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது போராளிகளின் கடமை. அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, போராளிகளாக தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, சமூகத்தில் ஒரு மாற்றம் வேணும், யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் சரியில்லைனாலும் நான் முதல்ல சரியா இருக்கேன், நான் முதல்ல இந்த சமூகத்தை மாத்துறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்து வந்திருக்கிறோம்ல, அப்படிப்பட்ட எல்லாருமே போராளிகளாக தான் பார்க்குறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மருத்துவத்துறையிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம பேச சொன்னோம்னா அவர் பேசி முடிச்சுட்டு பெரிய மருத்துவர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு பேசணும்னா அவர் பேசி முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆசிரியர் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டோன்னா வழக்கறிஞர் ஆகும்னு சொல்லுவார். ஒரு போக்குவரத்து துறையில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூப்பிட்டோன்னா ஒரு போக்குவரத்து துறை அதிகாரி ஆகும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளும் முடிச்சுட்டு போகும்போது அவங்க துறையை பெருமையாகவும் அவங்க துறையில ஒரு பெரிய ஆளாகவும் வாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்க அரசியல்வாதி ஆகுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயந்திரங்களை பத்தி படிக்கிறது இயற்பியல், வேதியியல் பத்தி வேதிப்பொருட்களை பத்தி படிக்கிறது வேதியியல், சமூகத்தை படிக்கிறத பத்தி சமூகியல், மருத்துவத்தை பத்தி படிக்கிறது மருத்துவியல், அரசை பற்றி படிக்கிறது அரசியல். அதுக்காகத்தான் நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கோம். கடந்த 4 ஆண்டு காலமா நாங்க வேற எதுவும் பண்ணல, மக்களை அரசியல் படுத்துறோம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானே போராட தயாராகிடுவேன். இங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கே தெரியல. அந்த வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம், வே ஆஃப் பிளானிங், வே ஆஃப் எக்ஸிகியூஷன், கடைசியா ஒன்று இருக்கு. எல்லாமே சரிதான், ஆனா இந்த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், நம்ம என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம், என்ன வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஆனா அந்த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, அதுதான் பெரிய முக்கியமா பார்க்குறோம். அப்ப என்னன்னா, நமக்கு என்ன தெரியும், என்ன தேவைங்கிறத நம்ம எப்படி சொல்றோம், மக்களை எப்படி ஒருங்கிணைக்கிறோம், அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்கு. இதை நான் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, எல்லாரும் எல்லாத்த பத்தி பேசுறோம், ஆனா அரசியலுங்கிறத மட்டும் நம்ம தவிர்த்துட்டு போயிடுறோம். அரசியல் அரசியல் அரசியல், இந்த அரசியலுங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மக்கள் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறோம், வார்த்தைகளின் அடிப்படையில் தான் எல்லாமே உருவாகுது. நம்ம சொல்றோம்ல, எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லைல்ல, எண்ணங்களின் அடிப்படையில் தான் இருக்கு. அப்போ அந்த எண்ணங்களை எப்படி உருவாக்க முடியும்? வார்த்தைகளை வச்சுதான் உருவாக்க முடியும். அப்போ இங்க அரசியல் சரியில்லை, அரசியல் மாறலைன்னா அது மாறாது. ஏன்? நம்ம மற்றதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இது கொடுக்கல. அப்போ இங்க இருக்கிற உங்களை எல்லாம் நான் என்ன சொன்ன, போராளிகள். அப்ப இந்த போராளிகள் எல்லாமே அரசியலுங்கிற ஆயுதம் எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதை கொண்டு போய் சேர்க்கறது மூலயமா மக்களை அரசியல் படுத்த முடியும், மக்களுக்கான தேவையை உணர்த்த முடியும். கண்டிப்பா இந்த சமூகத்துல மாற்றத்தை உருவாக்க முடியும். தயவு செய்து அரசியல் பேசுங்க, அரசியலுக்கு வாங்க, அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நன்றி.